ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரெசிபி என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர் ஃப்ரையர் வச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னாங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஏன்னா அது உருளைக்கிழங்கு அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா உருளைக்கிழங்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் இல்லைங்களா, அதனால தான். ஸோ நம்ம வந்து இதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் அண்ட் இதை ஏர் ஃப்ரையரில் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத ரெண்டு விதமான இது பிளைன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒன்று, அப்புறம் வந்து மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒன்று நம்ம செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி பெருசாக சின்னதாக உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் தடிமனான பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஆனால் உங்களுக்கு ரொம்பவே பெரிய நீட்டு பீஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்லேயே வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறம் இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃபிங்கர் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதையும் நான் வந்து இன்னொரு பீஸாக தான் போடுவேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி நீட்டு வாக்கில் எல்லாமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் நார்மல் வாட்டர் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட வேக வைங்க. கொதியும் வரக்கூடாது ஆனால் அது ரொம்பவும் வேகவும் கூடாது. அந்த பதத்துக்கு எடுத்து நீங்கள் வடிகட்டி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். கொஞ்சம் ஸ்பைஸாக இருக்குங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு ரைஸ் ஃப்ளவர், கொஞ்சோண்டு வந்து கார்ன்ஃப்ளவர், எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூட வந்து சால்ட்டும் அப்புறம் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஆனால் இதை வந்து தண்ணி ஊற்றாமல் ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் போட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணியில் வேக வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அந்த ஆஃப் தானே நம்ம செய்ய போகிறோம். ஸோ மசாலா இதுக்கான தேவையான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்து அந்த இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது வந்து அந்த ஆயிலோட நல்லா பிளெண்ட் ஆகணுங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் எடுத்து போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொத்தமல்லி ஆப்ஷனல் தாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்மெல்லுக்கோசரம் வரட்டும்னு போட்டேன். ஸோ கொத்தமல்லி இருந்தால் நீங்களும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஓவனாக வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. ப்ரீஹீட் கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேஸ்கெட் எடுத்து ரொம்ப மேலே மேலே இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் தனித்தனியாக வந்து அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வெறும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து வேக வச்சு எடுங்க. 180 டிகிரி செல்சியஸில் 5 நிமிஷத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துட்டு திரும்பவும் ஒரு ஒரு சாட்டை மாதிரி பண்ணி வைங்க. ஏன்னா அப்பப்போ எடுத்து கொஞ்சம் கலந்து விடுங்க. இதோட குக்கிங் மினிட்ஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அடிக்கடி வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் எடுத்து இந்த மாதிரி சாட்டே பண்ணி விட்டீங்க அப்படின்னா எல்லா இடமுமே வேகும். அதுக்கப்புறம் ஒரு 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 ஸ்பூன் போல் நான் ஆயிலில் மிக்ஸ் பண்ணலை. ஸோ நீங்கள் அந்த ஒரு ஸ்பூன் போல் ஆயில் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு திரும்பவும் சாட்டே பண்ணி லாஸ்ட்டாக இதில் வச்சுருங்க.
அவ்வளோதாங்க. 20 மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இது வந்து ஒரு ஸ்பைசி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிளைன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்ம செய்ய போவோம். ஸோ அதையும் வந்து இதே ப்ராசஸ்லேயே வந்து செஞ்சுருங்க. ஆனால் அந்த பிளைனாக வந்ததில் வந்து கொஞ்சமாவது வந்து ரெட் சில்லி பவுடரும் சால்ட்டும் கொஞ்சம் போடணுங்க, அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த பிளைன் இதில் வந்து கொஞ்சோண்டு வந்து இந்த மாதிரி மேரினேட் பண்ணுற மாதிரி மசாலா இல்லாமல் பிளைனாக ஒரு அரை ஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடரும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுலேயும் ஒரு ஸ்பூன் ஆயில் போல் போட்டு நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. 2-3 டைம் அதையும் வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட 2-3 டைம் வந்து எடுத்து சாட்டே பண்ணி வச்சிங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. கிட்ஸுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. அதுவும் இல்லாத நம்ம ஃப்ரீஸ் ஐட்டம்ஸ்லாம் கூட நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஹெல்த்தியான ஒரு இதுதான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணியிருந்தது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் வந்து ஏர் ஃப்ரையர் ஹேக்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுவுமே வரும். ஸோ அதையும் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.